Morning all. Welcome to Nehru's Vision Law Academy. I'm Divya. I'm going to take a class on modern government. In modern government, our first class is modern government's evolution and features. மாடர்ன் கவர்மெண்ட் அப்படின்ற ஒரு விஷயம் எப்படி எவாலுவேட் ஆச்சு, அதோட ஃபீச்சர்ஸ் என்ன அப்படின்றது தான் நம்ம இந்த கிளாஸ்ல பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட், பிஃபோர் நோயிங் எவல்யூஷன் அண்ட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் மாடர்ன் கவர்மெண்ட், வி ஹாவ் டு நோ நம்மளுக்கு கவர்மெண்ட்னா என்ன அப்படின்றது தெரியணும். ஸோ கவர்மெண்ட்னா என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சாதான் இப்ப காலகட்டத்துல இருக்க மாடர்ன் கவர்மெண்ட்டை பத்தி உங்களால தெரிஞ்சுக்க முடியும். ஸோ ஃபர்ஸ்ட், வாட் இஸ் கவர்மெண்ட்? இமேஜின், கவர்மெண்டே ஒரே ஒரு நாள் மட்டும் கவர்மெண்டே இல்ல, போலீஸ் இல்ல, கோர்ட் இல்ல, டிராபிக் ரூல்ஸ் இல்ல, ஸ்கூல்ஸ் கிடையாது, எதுவுமே கிடையாது. சோ அந்த இடத்துல எந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் ப்ரிவைல் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்க? சோ ஃபர்ஸ்ட், சொசைட்டி வுட் பிகம் சாவ்டிக். சோ எல்லா இடத்துலயுமே கலவரங்கள் நடக்கும். சொசைட்டில யாரையுமே கட்டுப்படுத்த முடியாது, லா அண்ட் ஆர்டரை மெயின்டைன் பண்ண முடியாது. முக்கியமா ஏன் கவர்மெண்ட் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சொசைட்டில பீஸை மெயின்டைன் பண்றதுக்காக, லா அண்ட் ஆர்டரை மெயின்டைன் பண்ண, ஜஸ்டிஸை மெயின்டைன் பண்ணதான் இருக்கு. சோ கவர்மெண்ட் அப்படின்றது ஒரு மிஷினரி. அந்த மிஷினரி மூலயமா தான் ஸ்டேட் அவங்களோட அத்தாரிட்டியை எக்ஸசைஸ் பண்றாங்க, லாவை இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. கவர்மெண்ட்ன்றது ஒரு ஏஜென்சி. So through government, state will protect people's right, order, law, justice, peace, etc. ஏன் கவர்மெண்ட் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டு மேக் லாஸ். ஸோ ஃபர்ஸ்ட், கவர்மெண்ட்டுக்கு முன்னாடி ஸ்டேட்டை பத்தி ஒரு விஷயம் சொல்றேன். ஸ்டேட் அப்படின்றது பெர்மனன்ட் பொலிட்டிக்கல் என்டைட்டி. அதாவது ஸ்டேட்ல 4 இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்ஸ் இருக்கும்: பாப்புலேஷன், டெரிட்டரி, சாவரிஜினிட்டி, கவர்மெண்ட். ஒரு குறிப்பிட்ட பாப்புலேஷன், மக்கள் தொகை இருக்கு, டிஃபைன் டெரிட்டரி இருக்கு, பார்டர்ஸ் இருக்கு, அவங்கள ரூல் பண்றதுக்கு ஒரு கவர்மெண்ட் இருக்காங்க, அண்ட் சுப்ரீம் டிசிஷன் மேக்கிங் அத்தாரிட்டி கவர்மெண்ட் கிட்ட இருக்கு அப்படின்னு சொன்னா அதை ஸ்டேட்னு சொல்லுவாங்க. சோ ஸ்டேட்டோட ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் எலிமெண்ட் கவர்மெண்ட். அந்த கவர்மெண்டோட வேலை என்னன்னு பாத்தீங்கன்னா, மக்களுக்கு தேவையான சட்டங்களை இயற்றுறது, அந்த சட்டத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க, லா அண்ட் ஆர்டரை மெயின்டைன் பண்றது, நம்மளோட ரைட்ஸை ப்ரொடெக்ட் பண்றது. இதுதான் கவர்மெண்டோட வேலை. கவர்மெண்ட் அப்படின்றது பெர்மனண்டான ஒரு என்டைட்டி கிடையாது, லைக் ஸ்டேட் மாதிரி. கவர்மெண்ட் அப்படின்றது மேபி 5 இயர்ஸ்க்கு ஒன்ஸ், இல்ல அது டொட்டாலிட்டேரியன் கவர்மெண்டா இருக்கலாம், இல்ல டிக்டேட்டர்ஷிப்பா இருக்கலாம், மாறக்கூடிய ஒரு விஷயம் தான் கவர்மெண்ட். லைக் இந்தியா அப்படின்றத ஸ்டேட்டா கன்சிடர் பண்ணுங்க. சோ இந்தியா அப்படின்றது பர்மனண்டா இருக்கும், ஏன்னா இந்தியால பாப்புலேஷன் இருக்கு, டெரிட்டரி இருக்கு, நம்மள ரூல் பண்ண கவர்மெண்ட் இருக்காங்க, அண்ட் வி ஹாவ் அ சாவரிஜினிட்டி, அல்டிமேட் அத்தாரிட்டி, டிசிஷன் மேக்கிங் நம்மளோட கவர்மெண்ட் கிட்ட இருக்கு. சோ இந்தியா இஸ் கன்சிடர்ட் ஆஸ் அ ஸ்டேட். இப்ப இந்தியாவை பிஜேபி ரூல் பண்றாங்க, மேபி ஃபியூச்சர்ல காங்கிரஸ் ரூல் பண்ணலாம், ஆர் அதர் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் ரூல் பண்ணலாம். சோ இவங்களை தான் நம்ம கவர்மெண்ட்னு சொல்லுவோம். தோஸ் மினிஸ்டர்ஸ் ஹூ ஆர் மேக்கிங் அ டிசிஷன் அண்ட் இம்ப்ளிமெண்டட்ஸ், அவங்கள தான் நம்ம கவர்மெண்ட் அப்படின்னு சொல்றோம். அந்த கவர்மெண்ட் சேஞ்ச் ஆகக்கூடிய ஒரு விஷயம் அது கிட்ட இருக்கு. சோ கவர்மெண்ட் அப்படின்றது 5 இயர்ஸ் ஒன்ஸ் ஆர் 10 இயர்ஸ் ஒன்ஸ், அது எப்பப்பெல்லாம் அது ஆகுதோ, ஒவ்வொரு ரெவல்யூஷன், ஒவ்வொரு எவல்யூஷன் அப்பயும் கவர்மெண்ட் அப்படின்றது சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். சோ கவர்மெண்டோட ஒன்லி இம்பார்ட்டன்ட் ஒர்க் என்னன்னு பாத்தீங்கன்னா, மக்களுக்கு தேவையான சட்டங்களை இயற்றுறது, அதை இம்ப்ளிமெண்ட் பண்றது, சொசைட்டில லா அண்ட் ஆர்டரை மெயின்டைன் பண்றது. சோ கவர்மெண்ட்டுக்கு 2 டெஃபனிஷன்ஸ் இருக்கு. ஒன்னு கார்னர் சொல்றது, கவர்மெண்ட் இஸ் த ஏஜென்சி த்ரூ விச் த வில் ஆஃப் தி ஸ்டேட் இஸ் ஃபார்முலேட்டட் அண்ட் எக்ஸ்பிரஸ்ட். ஸ்டேட்டோட வில்லுனா ஸ்டேட்ல இருக்க மக்களோட வில், அவங்களுக்கு எந்த மாதிரியான சட்டங்கள் தேவை அப்படின்றத கவர்மெண்ட் ஒரு ஏஜென்சியா இருந்து ஃபார்முலேட் பண்ணுவாங்க, அதை எக்ஸசைஸ் பண்ணுவாங்க. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் கெட்டல் சொல்றது, கவர்மெண்ட் இஸ் த ஆர்கனைசேஷன் த்ரூ விச்
பொலிட்டிக்கல் அத்தாரிட்டி இஸ் எக்ஸ்பிரஸ்ட். சோ கவர்மெண்ட் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கிறதாலதான் சொசைட்டிக்கு தேவையான லாவை கிரியேட் பண்ண முடியுது, இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியுது, ஜஸ்டிஸ மெயின்டைன் பண்ண முடியுது. சோ கவர்மெண்ட் அப்படின்றது ஒரு மிஷினரி த்ரூ விச் த ஸ்டேட் எக்ஸசைஸ் இட்ஸ் அத்தாரிட்டி அண்ட் இம்ப்ளிமெண்ட் லா. இந்த கவர்மெண்ட்டுக்கு எசென்ஷியல் ஃபீச்சர்ஸ் இருக்கு. ஒரு கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லணும்னா 4 இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்ஸ் இருக்கணும். ஃபர்ஸ்ட் அத்தாரிட்டி, செகண்ட் ஒன் இஸ் லெஜிட்டிமசி, தேர்ட் இஸ் சாவரஜினிட்டி அண்ட் ஃபோர்த் ஒன் இஸ் லா மேக்கிங். அத்தாரிட்டினா என்ன? அத்தாரிட்டி அப்படின்றது லீகல் பவர். அத்தாரிட்டி இஸ் லீகல் பவர். ஸோ ஃபர்ஸ்ட் பவர்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, பவர் அப்படின்றது யார்கிட்ட வேணும்னா இருக்கும். ஸோ என்கிட்ட இருக்கும், உங்ககிட்ட இருக்கும், ஒரு தீவிரவாதி கிட்ட இருக்கலாம், டெரரிஸ்ட் கிட்ட, ஆர் எவ்ரி ஒன் ஹாஸ் அ பவர். சோ ஒரு த்ரெட் மூலயமாவோ, ஒருத்தவங்களை மிரட்டியோ, இல்ல ஒருத்தவங்களை பயமுறுத்தியோ, இல்ல அவங்கள அன்பாலேயோ ஏதோ ஒரு விஷயம் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி செய்ய வைக்கிறோம் அப்படின்னு சொன்னா அது பவர். அத்தாரிட்டி அப்படின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா லீகல் பவர். இதோட எக்ஸாம்பிள் என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க ரோட்ல வண்டி ஓட்டிட்டு போறீங்க, ஹெல்மெட் நீங்க யாருமே போட்டு இல்ல. சோ டிராபிக் போலீஸ் உங்களை வழிமறைச்சு என்ன செய்யறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபைன் கலெக்ட் பண்றாங்க. சோ டிராபிக் போலீஸ் ஃபைன் கலெக்ட் பண்றாங்க அப்படின்னா நீங்க கொடுத்துருவீங்க. ஏன் அப்படின்னா அவங்க ஒரு லீகல் அத்தாரிட்டி. ஹி ஹாஸ் அ ரைட் டு ஆஸ்க் ஃபார் அ ஃபைன். டிராபிக் போலீஸ் இஸ் அ லீகல் அத்தாரிட்டி, அதனால அவருக்கு ஃபைன் கலெக்ட் பண்ற உரிமை இருக்கு, நீங்க ஃபைன் கட்டி தான் ஆகணும். இதுவே இப்ப நான் உங்களை வழி மறைச்சு நீங்க ஏன் ஹெல்மெட் போடல, நீங்க ஃபைன் கட்டணும்னா உங்களோட ரியாக்ஷன் எப்படி இருக்கும்? நீ யாரு, நீங்க எப்படி எங்க கிட்ட ஃபைன் கேட்கலாம், உங்ககிட்ட என்ன அத்தாரிட்டி இருக்கு, நீங்க லீகலான பவர் வச்சிருக்கிறீங்களா அப்படின்னு நம்ம கேள்வி கேட்போம். சோ அத்தாரிட்டி அப்படின்றது லீகலா இருக்கணும். இட் ஷுட் பி லீகல் லைக் கவர்மெண்ட். சோ கவர்மெண்ட் அந்த மினிஸ்டர்ஸ், பிரைம் மினிஸ்டர் எந்த டிசிஷன் இருந்தாலும் இட் வாஸ் லீகலி பைண்டிங். சோ அத்தாரிட்டி ரெஃபர்ஸ் டு லீகல் பவர். அண்ட் செகண்ட் ஒன் இஸ் லெஜிட்டிமசி. லெஜிட்டிமசி அப்படின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஓகே அத்தாரிட்டி இருக்கு, லீகல் பவர் இருக்கு, அத மக்கள் வாலண்டரிலி அக்செப்ட் பண்ணிக்கணும். சோ அதுதான் லெஜிட்டிமசி. வில்லிங்லி தே ஷுட் ஒபே த கவர்மெண்ட். அவங்களை யாரும் கட்டாயப்படுத்த கூடாது, ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது. அப்படி ஃபோர்ஸ் பண்ணாங்கன்னா அது பேரு டெமோக்ரஸி கிடையாது. சோ மக்கள் தங்களோட விருப்பத்துக்கு ஏத்த மாதிரி அந்த கவர்மெண்ட்டை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அதுதான் லெஜிட்டிமசி, அந்த வில்லிங்னஸ காட்டுறது. அண்ட் தேர்ட் ஒன் இஸ் சாவர்ஜினிட்டி. சுப்ரீம் டிசிஷன் மேக்கிங் அத்தாரிட்டி யார்கிட்ட இருக்கும்னா நம்மளோட கவர்மெண்ட் கிட்ட இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியன் கவர்மெண்ட் தான் இந்தியாவோட எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் அண்ட் இன்டர்னல் அஃபேர்ஸ்ல டிசிஷன் எடுப்பாங்க. இந்தியாக்காக இந்தியன் கவர்மெண்டோட டொமஸ்டிக் அஃபேர்ஸ்ல ரஷ்யன் கவர்மெண்ட்டோ அமெரிக்கன் கவர்மெண்ட்டோ டிசிஷன் எடுக்க முடியாது, எடுக்கவும் கூடாது. அப்படி எடுக்கிறாங்கன்னா அது சாவரஜினிட்டி கிடையாது. சாவரஜினிட்டி அப்படின்றது சுப்ரீம் டிசிஷன் மேக்கிங் அத்தாரிட்டி கவர்மெண்ட் கிட்ட இருக்கும், அதுதான் சாவரஜினிட்டி. அண்ட் ஃபோர்த் ஒன் இஸ் லா மேக்கிங். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இம்பார்ட்டன்ட்லயே பார்த்தோம், கவர்மெண்டோட வேலை என்னன்னா லாவை மேக் பண்றது, லாவை இம்ப்ளிமெண்ட் பண்றது தான். ஸோ கவர்மெண்ட் கிரியேட் லாஸ் ஃபார் சொசைட்டி. எக்ஸாம்பிள் என்னன்னா பார்லிமெண்ட் ஒவ்வொரு வாட்டியும் நியூ ஆக்ட் பாஸ் பண்றாங்க, ஆக்ட்ஸ் அமெண்ட் பண்றாங்க. ஸோ தே ஹாவ் அ லா மேக்கிங் கெப்பாசிட்டி. ஸோ திஸ் ஆர் தி 4 essential elements of government: authority, legitimacy, sovereignty and law making. அடுத்தது நெக்ஸ்ட் ஒன் என்னன்னா எவல்யூஷன் ஆஃப் கவர்மெண்ட். கவர்மெண்ட், மாடர்ன் கவர்மெண்ட் அப்படின்ற ஒரு விஷயம் எப்படி எவால்யூவேஷன் ஆச்சு? இப்போ ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறோம்னா லைக் ஹியூமனே எடுத்துக்கலாம். மனிதர்கள் ஆரம்ப காலகட்டத்தில இருந்தே சிவிலைஸ்டு சொசைட்டில தான் வாழ்ந்தாங்களா? அவங்களுக்கு நாகரீகம்னா என்னன்னு ஆரம்ப காலகட்டத்திலேயே தெரியுமா? தெரியாது. ஃபர்ஸ்ட் ஹியூமன் ஹண்டரர் அண்ட் கேதரர்ஸா இருக்காங்க. ஆஃப்டர் தட் அவங்க அக்ரிகல்ச்சர் பண்றாங்க, ப்ராப்பர்ட்டிஸ், பிரைவேட் ப்ராப்பர்ட்டிஸ் அக்குமுலேட் ஆகுது, அதுக்கப்புறம் கவர்மெண்ட் அப்படின்ற ஒரு விஷயம் கிரியேட் ஆகுது. ஸோ எடுத்த உடனே ஹியூமன் அப்படின்றவங்க சிவிலைசேஷன்ல இல்ல, தே ஆர் ஹண்டரர் அண்ட் கேதரர்ஸ். ஆஃப்டர் தட்
ஒவ்வொரு காலகட்டத்திலயும் நியூ சிவிலைசேஷன் டெவலப் ஆகுது. அந்த சிவிலைசேஷனோட விளைவு தான் இன்னைக்கு நம்மளோட மாடர்ன் கவர்மெண்டா இருக்கிறதுக்கான காரணம். சோ மாடர்ன் கவர்மெண்ட் வர்றதுக்கு முன்னாடி 3 ஸ்டேஜஸ் இருக்கு. ஒன்னு ஏன்ஷியன்ட் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட், மீடியவல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் அண்ட் மாடர்ன் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட். ஏன்ஷியன்ட் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் அப்படின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா, மனிதர்கள் ஆரம்ப காலகட்டத்துல ஒரு கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்றதுக்கு முயற்சி பண்ணியிருக்காங்க. எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா, சோஷியல் ஆர்டரை மெயின்டைன் பண்றதுக்காக. ஹண்டரர் கேதரர்ஸா இருந்தவங்க அக்ரிகல்ச்சர் பண்றாங்க. சோ ஆஃப்டர் தட் அக்ரிகல்ச்சர் பண்ணதுக்கு அப்புறம் அவங்களுக்குன்னு பிரைவேட் ப்ராப்பர்ட்டிஸ் வருது. சோ அவங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரீடமா அவங்க எதிர்பார்க்கறாங்க. அவங்களோட ரைட்ஸ் பாதுகாக்கப்படணும்னு நினைக்கிறாங்க. சோ அதனால அவங்க என்ன செய்யறாங்கன்னா, அவங்களோட பிரைவேட் ப்ராப்பர்ட்டியும் அவங்களோட உரிமைகளையும் பாதுகாக்கிறதுக்கு ஒரு கவர்மெண்ட் இருக்கணும்னு நினைக்கிறாங்க. சோ திஸ் ஆர் சிம்பிள் அண்ட் ஆஃப்டர் பேஸ்ட் ஆன் ட்ரெடிஷன், ரிலீஜியன், ஹெரிடிட்ரி ரூலை வச்சு ஒரு கவர்மெண்ட்டை கிரியேட் பண்றாங்க. சோ ஏன்ஷியன்ட்ல என்ன ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் இருந்துச்சு அப்படின்னு பார்க்கலாம். சோ ஃபர்ஸ்ட் ஏன்ஷியன்ட் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் மொனார்கி, மன்னராட்சி. ஒரே ஒரு ரூலர் தான் இருப்பாரு. கிங் தான் வந்து சுப்ரீம் அத்தாரிட்டி. மன்னரை எதிர்த்து யாரும் கேள்வி கேட்க கூடாது. இதுதான் மொனார்கியோட ரூல். மொனார்கிய வந்து டிவைன் ரைட் தியரியை யூஸ் பண்ணி ஜஸ்டிஃபை பண்ணுவாங்க. அதாவது என்னன்னா, மன்னர் வந்து கடவுளோட ரெப்ரசன்டேட்டிவ். அதனால அந்த மன்னரை எதிர்த்து யாரும் கேள்வி கேட்க கூடாது. மன்னருக்கு தான் சுப்ரீம் அத்தாரிட்டி இருக்கு அப்படின்னு சொல்றதுதான் டிவைன் ரைட் தியரி. சோ ஃபர்ஸ்ட் மொனார்கி, மன்னராட்சி இருக்கு. சோ மன்னரை எதிர்த்து யாரும் கேள்வி கேட்க கூடாது. மக்களோட உரிமைகளை மன்னர் பாதுகாப்பாரு. அவர் உரிமையை பாதுகாக்கலனாலும் அடக்குமுறையை யூஸ் பண்ணாலுமே மன்னர் தான் கரெக்ட். ஏன்னா மன்னர் யாருன்னா கடவுளோட ரெப்ரசன்டேட்டிவ். சோ ஏன்ஷியன்ட் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்ல ஃபர்ஸ்ட் ஃபார்ம் என்னன்னு பாத்தீங்கன்னா மொனார்கி. அண்ட் செகண்ட் ஃபார்ம் அரிஸ்டோக்ரசி. அரிஸ்டோக்ரசி அப்படின்னு என்னன்னு பாத்தீங்கன்னா, பவர் வந்து ஃபியூ பீப்புள்ஸ் கிட்ட இருக்கும். அவங்க எல்லாருமே நோபல்ஸா இருப்பாங்க, எஜுகேட்டடா இருப்பாங்க, எலைட்ஸா இருப்பாங்க. சோ ஃபியூ பீப்புள்ஸ் சேர்ந்து மக்களோட நலனுக்காக கவர்மெண்ட்டை ரன் பண்றாங்கன்னா அது அரிஸ்டோக்ரசி. ஃபியூ பீப்புள், அவங்க எல்லாருமே நாலேஜபிள் பர்சன், படிச்சிருப்பாங்க, எலைட்ஸா இருப்பாங்க. சோ அவங்க எல்லாம் சேர்ந்து மக்களுக்காக, சொசைட்டியோட நலனுக்காக கவர்மெண்ட்டை ரன் பண்றது அரிஸ்டோக்ரசின்னு சொல்லுவாங்க. இந்த அரிஸ்டோக்ரசிக்கு எக்ஸாம்பிள் வந்து ஏன்ஷியன் ஸ்பார்டன்னு சொல்லலாம். சோ கிரீஸ்ல இருந்த ஏத்தன்ஸ் ஒருத்தவங்க இருப்பாங்க, ஸ்பார்டன்ஸ் இருப்பாங்க. சோ ஏன்ஷியன் ஸ்பார்டன்ஸ் இஸ் த எக்ஸாம்பிள் ஆஃப் அரிஸ்டோக்ரசி. அண்ட் நெக்ஸ்ட் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் இஸ் ஒலிகார்கி. ஒலிகார்கி அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, இதுவுமே வந்து ஃபியூ பீப்புள், பவர் யார்கிட்ட இருக்கும்னா ஃபியூ பீப்புள்ஸ் கிட்ட இருக்கும். அவங்க எல்லாருமே நோபல்ஸா இருப்பாங்க, எலைட்ஸா இருப்பாங்க. பட் ஆனா இவங்க சொசைட்டியோட வெல்ஃபேருக்காக கவர்மெண்ட்டை ரன் பண்ண மாட்டாங்க. ஃபார் தர் ஓன் இன்ட்ரெஸ்ட்காக கவர்மெண்ட்டை ரன் பண்ணுவாங்க. ஸோ ஒலிகார்கி இஸ் அ ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் in which political power is concentrated in hands of small groups of individuals, but who exercise authority primarily in their own interest. So இவங்களும் small groups of individual தான். நோபல்ஸா இருப்பாங்க, எலைட்ஸா இருப்பாங்க, எஜுகேட்டடா இருப்பாங்க. பட் ஆனா இவங்க ஆஃப்டன் எதுக்காக யூஸ் பண்ணுவாங்கன்னா, தங்களோட ஓன் இன்ட்ரெஸ்ட்காக பவரை யூஸ் பண்றாங்க. அது ஒலிகார்கி. இட் வாஸ் அ கரப்டட் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ ஏன்ஷியன்ட் ஃபார்ம்ல 3 டைப்ஸ் ஆஃப் கவர்மெண்ட் இருக்கு. ஒன் இஸ் மொனார்கி, செகண்ட் ஒன் இஸ் அரிஸ்டோக்ரசி, அண்ட் தேர்ட் ஒன் இஸ் ஒலிகார்கி. அடுத்தது ஏன்ஷியன் கிரீஸ்ல டெமோக்ரஸி அப்படின்ற ஒரு கான்செப்டை இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. பர்டிகுலர்லி ஏத்தன்ஸ்ல இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. இது ஃபுல் ஃபார்ம் ஆஃப் டெமோக்ரஸியான்னு கேட்டா இல்ல. சோ இது வந்து ஃபுல் ஃபார்ம் ஆஃப் டெமோக்ரஸி கிடையாது. அது இல்லாம இது வந்து ஏன்ஷியன் கிரீஸ்ல மட்டும்தான் இதை வந்து ஃபர்ஸ்ட் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இதுல ஒன்லி மேல் சிட்டிசன்ஸ், அதுவும் நாலேஜபிள் மேல் சிட்டிசன் மட்டும்தான் டிசிஷன் மேக்கிங்ல அலோவ் பண்ணுவாங்க. விமன்ஸ், ஸ்லேவ்ஸ், ஃபாரினர்ஸ், சில்ட்ரன்ஸ், ஹேண்டிகேப்ட் இவங்க எல்லாரையுமே எக்ஸ்க்ளூட் பண்ணிடுவாங்க. ஸோ இது வந்து லிமிட்டட் பார்ட்டிசிபேஷன் ஆஃப் பீப்புள்
இன் அ டிசிஷன் மேக்கிங் ப்ராசஸ். இந்த கான்செப்ட் ஆஃப் டெமோக்ரஸி லிமிட்டட் தான், இது வந்து அவ்வளோ ஃபேமஸ்லாம் கிடையாது. பட் ஆனா ஏன்ஷியன் கிரீஸ் ஃபர்ஸ்ட் டைம் டெமோக்ரஸி அப்படின்ற ஒரு கான்செப்டை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஏன்ஷியன் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் அப்படின்றது என்னன்னா, இனிஷியல் ஸ்டேஜ் ஆஃப் எவல்யூஷன்ல மக்கள் எந்த மாதிரியான ஒரு கவர்மெண்ட்டை ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றது தான் ஏன்ஷியன் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட். ஸோ மொனார்கி, அரிஸ்டோக்ரஸி, oligarchy and democracy in ancient Greece. And next one is medieval form of government. Medieval period அப்படின்றது 5th to 15th செஞ்சுவரியில இருந்த பீரியட் தான் மீடியவல் பீரியட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த டைம்ல ஃபியூடாலிசம் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் இருந்திருக்கு. ஃபியூடாலிசம் அப்படின்றது நத்திங் பட் ஜமீன்தாரி சிஸ்டம் தான் ஃபியூடாலிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபியூடாலிசம்னா என்னன்னா, மன்னர் வந்து குறிப்பிட்ட நிலத்தை லார்ட்ஸ்க்கு, அவங்க கீழே இருக்க லார்ட்ஸ்க்கு கொடுக்கறாங்க. சோ அந்த லார்ட்ஸ் என்ன செய்வாங்கன்னா, அதுக்கு பதிலா மன்னருக்கு மிலிட்டரி சப்போர்ட் ப்ரொவைட் பண்றாங்க. இன் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் தட் லேண்ட் தே ப்ரொவைட் மிலிட்டரி சர்வீஸ் அண்ட் லாயாலிட்டி டு கிங். இததான் வந்து ஃபியூடாலிசம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு ஹைராரிக்கல் ஸ்ட்ரக்சர். லேண்ட் வந்து பிரைமரி சோர்ஸ் ஆஃப் வெல்த் அண்ட் பவரா கன்சிடர் பண்றாங்க. யார்கிட்ட அதிகப்படியான நிலம் இருக்கோ அவங்க வெல்த்தாவும் பவராவும் கன்சிடர் பண்றாங்க. சோ கிங் என்ன செய்யறாங்க, நோபல்ஸ்க்கு லேண்ட் ப்ரொவைட் பண்றாரு. அந்த நோபல்ஸ் அதுக்கு பதிலா கிங்க்கு மிலிட்டரி சர்வீஸ் அண்ட் லாயாலிட்டிய ப்ரொவைட் பண்றாங்க. சோ இததான் ஃபியூடாலிசம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. திஸ் வாஸ் ஒன் ஆஃப் த கைண்ட் ஆஃப் கவர்மெண்ட் இன் மீடியவல் பீரியட். அண்ட் நெக்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, சர்ச்சோட இன்ஃப்ளூயன்ஸ், ரிலீஜியஸ் இன்ஃப்ளூயன்ஸ் இன் பாலிடிக்ஸ். முக்கியமா சர்ச், பர்டிகுலர்லி இன் யூரோப், போப்பா இருக்கட்டும், ரிலீஜியஸ் இன்ஸ்டிடியூஷனா இருக்கட்டும், ஆஃப்டன் இன்ஃப்ளூயன்ஸ் இன் பொலிட்டிக்கல் அஃபேர்ஸ். எல்லாருமே கிங்கோட அத்தாரிட்டியை சர்பாஸ் பண்ணிட்டு இந்த ரிலீஜியஸ் அஃபேர்ஸை பாலிடிக்ஸ் கூட மிக்ஸ் பண்றாங்க. போப்ஸ், பைபிள், ரிலீஜியஸ் இன்ஸ்டிடியூஷன் எல்லாருமே தலையிடுறாங்க. ஸோ இதுதான் மீடியவல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட், ஆஃப்டன் இன்ஃப்ளூயன்ஸ்டு பை ரிலீஜியன் அண்ட் followed feudalism. So இது medieval form of government. And next moving on to current modern government. சோ இப்ப இருக்க மாடர்ன் கவர்மெண்ட் ஆரம்ப காலகட்டத்திலேயே உருவானதான்னா இல்ல, அதுக்குதான் இவ்வளவு ஹிஸ்டரி நம்ம பார்த்தோம். சோ முதல்ல ஏன்ஷியன்ட் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்ஸ் இருந்திருக்கு, அடுத்தது மீடியவல்ல சில ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் இருந்திருக்கு, அதுக்கப்புறம் தான் மாடர்ன் கவர்மெண்ட் எவால்யூஷன் ஆகியிருக்கு. சோ மாடர்ன் கவர்மெண்ட் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, ஆரம்ப காலகட்டத்துல இருந்தே மக்கள் என்ன யோசிக்கிறாங்கன்னா, முதல்ல எங்களை வந்து மன்னர்கள் கட்டுப்படுத்தினாங்க, அவங்க சொல்றதுதான் சரி, அவங்களுக்கு எதிர்த்து நாங்க எந்த கேள்வியுமே கேட்கவே கூடாது. செகண்ட் என்ன செய்யறாங்க, சர்ச்சோட இன்ஃப்ளூயன்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கு, அதிகமா நிலம் வச்சிருக்கிறவங்க வந்து ஆட்சி வந்து கைப்பற்றுறாங்க, அவங்களோட டிசிஷன் தான் கேட்கணும். ஃபியூ பீப்புள்ஸ் வந்துட்டு நாங்க நாட்டுக்காக நல்லது செய்யறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இது பண்றாங்க. சில பீப்புள் வந்து அவங்களுக்கு ஓன் இன்ட்ரெஸ்ட்காக நல்லது செய்ய வராங்க, யாருமே வந்து மக்களை பத்தி யோசிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ஒரு ஆதங்கமா இருக்கு. அதனால இவங்க எல்லாம் என்ன செய்யறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, எங்களுக்கு மன்னராட்சியும் வேணாம், ஃபியூடாலிசமும் வேணாம், முதல்ல பாலிடிக்ஸ்ல ரிலீஜியன் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகவே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் நினைக்கிறாங்க. அதோட விளைவா நிறைய போராட்டங்கள் வருது. அதுல ஹிஸ்டாரிக்கலா 3 இம்பார்ட்டன்ஸ் ரெவல்யூஷன், அதுதான் விச் ஷேப்டு தி மாடர்ன் கவர்மெண்ட் சிஸ்டம். அதுல ஃபர்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா குளோரியஸ் ரெவல்யூஷன், நெக்ஸ்ட் ஒன் இஸ் அமெரிக்கன் ரெவல்யூஷன் அண்ட் தேர்ட் இஸ் பிரெஞ்சு ரெவல்யூஷன். ஸோ ஃபர்ஸ்ட் குளோரியஸ் ரெவல்யூஷன். குளோரியஸ் ரெவல்யூஷன் அப்படின்றது இங்கிலாந்துல நடக்குது. சோ இந்த குளோரியஸ் ரெவல்யூஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா, மன்னர்கிட்ட அப்சல்யூட் பவர் இருக்கு. சோ அவரே தான் எல்லா டிசிஷனும் எடுக்கிறாரு, யாரையுமே எதிர்த்து கேள்வி கேட்க விட மாட்டாரு. சோ அதனால மக்கள் எல்லாருமா சேர்ந்து போராடுறாங்க. போராடி இதோட கான்ட்ரிபியூஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா, அப்சல்யூட் மொனார்கி எண்ட் பண்றாங்க. மன்னருக்கே எல்லா முடிவெடுக்கிற பவரும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு மன்னரோட பவருக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறாங்க. வச்சுட்டு பார்லிமெண்ட்டை எஸ்டாப்ளிஷ் பண்றாங்க. சுப்ரீம் டிசிஷன் மேக்கிங் அத்தாரிட்டி யார்கிட்ட இருக்குன்னா பார்லிமெண்ட் கிட்ட தான் இருக்கு, கிரவுன் கிட்ட இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இந்த இடத்துல ஃபார்ம் ஆகுது. சோ இட் லிட் டு தி எனாக்ட்மெண்ட் ஆஃப் பில் ஆஃப் ரைட்ஸ் வந்து உருவாகுது. சோ விச் லிமிட்டட் த மன்னரோட பவரை லிமிட் பண்றாங்க, பார்லிமெண்ட் சாவரிஜினிட்டியை எஸ்டாப்ளிஷ் பண்றாங்க. சோ இதுதான் முதல்ல
மாடர்ன் கவர்மெண்ட்டுக்கான ஒரு போராட்டமா அமையுது. இதோட கான்ட்ரிபியூஷன் என்னன்னா, மன்னர் ஆட்சியை லிமிட் பண்ணிட்டு பார்லிமெண்டரி சாவரிஜினிட்டிய அப்ரூவ் பண்றாங்க. சோ இது குளோரியஸ் ரெவல்யூஷன். அண்ட் செகண்ட் ஒன் இஸ் அமெரிக்கன் ரெவல்யூஷன். அமெரிக்கன் ரெவல்யூஷன் அப்படின்றது எப்படி அமெரிக்கா வந்து பிரிட்டிஷ் கொலோனியல் ரூல்ல இருந்து இண்டிபெண்டன்ஸ் வாங்கினாங்க. ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ரிட்டன் கான்ஸ்டிடியூஷன் ரைட் பண்றாங்க. ஃபெடரல் ஸ்ட்ரக்சர் உருவாகுது. சிஸ்டம் ஆஃப் செக்ஸ் அண்ட் பேலன்ஸ் இருக்கு. சோ இதுதான் அமெரிக்கன் ரெவல்யூஷன். ஆரம்ப காலகட்டத்துல யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா அப்படின்றது பாத்தீங்கன்னா நிறைய சின்ன சின்ன கண்ட்ரீஸா வந்து இருந்துச்சு. சோ இந்த கண்ட்ரீஸ் எல்லாருமே ஒரு குறிப்பிட்ட அக்ரிமெண்ட் மூலயமா யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா ஒரே நேஷனா உருவானாங்க. அதனாலதான் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கால ஃபெடரலிசம் இருக்கு. ஃபெடரலிசம்னா சென்ட்ரல்ல ஒரு கவர்மெண்ட், ஸ்டேட்ல ஒரு கவர்மெண்ட். சோ அதே மாதிரி வந்து டுவெல் சிட்டிசன்ஷிப் இருக்கு. They are considered as citizen of America. அதே நேரத்துல they are also considered as citizen of California. So டுவெல் சிட்டிசன்ஷிப் இருக்கு. அதே மாதிரி ஃபெடரல் ஸ்ட்ரக்சர் இருக்கு. சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்கு. மொத்தமா அமெரிக்கன் கவர்மெண்ட் இருக்கு. அமெரிக்கால இருக்க அந்த ஸ்டேட்ஸ்க்கு கலிபோர்னியா கவர்மெண்ட், அந்த மாதிரி தனித்தனி கவர்மெண்ட் இருக்கு. சோ வேர்ல்ட்லயே ஃபர்ஸ்ட் ரிட்டன் கான்ஸ்டிடியூஷன் யாரு உருவாக்குனானா அமெரிக்கா தான் உருவாக்கி இருக்கு. ஃபெடரல் ஸ்ட்ரக்சர் இருந்திருக்கு. சிஸ்டம் ஆஃப் செக்ஸ் அண்ட் பேலன்ஸ் ப்ரிவைல் ஆகி இருக்கு. செக்ஸ் அண்ட் பேலன்ஸ் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, கவர்மெண்ட்ல 3 இம்பார்ட்டன்ட் டிபார்ட்மெண்ட்ஸ் மாதிரி கவர்மெண்ட்டை பிரிப்பாங்க. ஒன்னு லெஜிஸ்லேட்டிவ், எக்ஸிகியூட்டிவ் அண்ட் ஜுடிஷியரி. ஸோ லெஜிஸ்லேட்டிவ் இஸ் அ லா மேக்கிங் பார்டர், எக்ஸிகியூட்டிவ் அப்படின்றது லா இம்ப்ளிமெண்டிங் பார்டர், அடுத்தது ஜுடிஷியரி அப்படின்றது லா இன்டர்பிரிட்டேட்டிங் பாடி. சோ இவங்க எல்லாருமே அவங்க வேலைய செய்யணும். யாரும் யாரோட விஷயத்திலயும் தலையிடக்கூடாது. லெஜிஸ்லேட்டிவ்னா லா மட்டும்தான் மேக் பண்ணணும். எக்ஸிகியூட்டிவ்னா அதை இம்ப்ளிமெண்ட் பண்றது. ஜுடிஷியரினா லாவை இன்டர்பிரிட்டேட் பண்றது. இவங்களோட வேலை இதுதான். சோ தே ஆர் ஆன் த அவங்களோட பொசிஷன்ல அவங்க இருக்காங்க. அதே நேரத்துல மத்தவங்க யாரும் பவரை ஆர்பிட்ரியா யூஸ் பண்ணாம செக்ஸ் அண்ட் பேலன்ஸ் ப்ரிவைல் பண்றாங்க. சோ இது அமெரிக்கன் ரெவல்யூஷனோட கான்ட்ரிபியூஷன். And third one is French Revolution. ஸோ பிரெஞ்ச் ரெவல்யூஷனோட இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா லிபர்ட்டி, ஈக்வாலிட்டி அண்ட் ஃப்ரெட்டர்னிட்டி. அவங்க எல்லாரும் என்ன செய்யறாங்கன்னா மொனார்கியோட அத்தாரிட்டியை சேலஞ்ச் பண்றாங்க, அரிஸ்டோக்ரஸியை சேலஞ்ச் பண்றாங்க, சர்ச்சோட இன்ஃப்ளூயன்ஸை சேலஞ்ச் பண்றாங்க. ஆஃப்டர் தட் ரெவல்யூஷனுக்கு அப்புறமா டெமோக்ராட்டிக் ஐடியல்ஸை கொண்டுட்டு வராங்க, ஹியூமன் ரைட்ஸ் கொண்டுட்டு வராங்க. இது பிரெஞ்ச் ரெவல்யூஷனோட கான்ட்ரிபியூஷன். ஸோ இந்த 3 ரெவல்யூஷன் தான் ஹிஸ்டாரிக்கலா இப்ப இருக்க மாடர்ன் கவர்மெண்ட்டை ஷேப் பண்ணது. இந்த 3 ரெவல்யூஷன்ஸ் தான். ஸோ இந்த 3 ரெவல்யூஷன் தான் ஆர்பிட்ரி ரூலை ரீப்ளேஸ் பண்ணிட்டு கான்ஸ்டிடியூஷனல், ரெப்ரசன்டேட்டிவ் அண்ட் அக்கௌண்டபிள் சிஸ்டம் ஆஃப் கவர்மெண்ட்டை உருவாக்குனாங்க. சோ இப்ப இருக்க கவர்மெண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் தி கண்ட்ரிஸ் யூஸ் பண்றது டெமோக்ரஸி. டெமோக்ரஸி தான் மேஜர் ஃபீச்சர்ஸ் ஆஃப் மாடர்ன் கவர்மெண்ட். ஸோ டெமோக்ரஸி அப்படின்றது சாவரிஜினிட்டி மக்கள் கிட்ட இருக்கும். அவங்க டைரக்டாவோ இன்டைரக்டாவோ கவர்னன்ஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. லைக் ரெப்ரசன்டேட்டிவ் டெமோக்ரஸி, நாம மக்கள் எல்லாரும் சேர்ந்து ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிறவங்க மக்களுக்காக பவரை எக்ஸசைஸ் பண்றது ரெப்ரசன்டேட்டிவ் டெமோக்ரஸி. சோ இந்த டெமோக்ரஸில எல்லாருக்கும் ஓட்டு போடுற உரிமை இருக்கு, ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன்ஸ் இருக்கு, பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் இருக்கு. சோ இது எல்லாமே என்னன்னு பாத்தீங்கன்னா வெல்ஃபேர் ஸ்டேட்டுக்கான ரீசனா இருக்கு மாடர்ன் கவர்மெண்ட்ல. சோ வெல்ஃபேர் ஸ்டேட் அப்படின்றது லா அண்ட் ஆர்டரை மட்டும் மெயின்டைன் பண்ணாம ஹெல்த் ஃபெசிலிட்டிஸ் தரது, ஸ்கூல்ஸ் ஃபெசிலிட்டி, காலேஜஸ், இந்த மாதிரி நிறைய சோசியல் வெல்ஃபேர் செய்யறது தான் வெல்ஃபேர் ஸ்டேட் அப்படின்னு சொல்லுவாங்க. தே ஆர் நாட் ஒன்லி கண்ட்ரோலிங் லா அண்ட் ஆர்டர், மெயின்டைனிங் லா அண்ட் ஆர்டர், they are also providing health care and other amenities which are essential for society. இப்ப நம்ம ஏன்ஷியன்ட் கவர்மெண்ட்ல, ஏன்ஷியன்ட்ல என்ன ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் இருந்துச்சு, மீடியவல்ல என்ன, மாடர்ன்ல கவர்மெண்ட் எப்படி உருவாச்சு அப்படின்ற ஹிஸ்டாரிக்கல் எவல்யூஷன் பார்த்தாச்சு. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஃபீச்சர்ஸ். மாடர்ன் கவர்மெண்ட்ல என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் இருக்கு, என்னென்ன அம்சங்கள்லாம் மாடர்ன் கவர்மெண்ட்ல இருக்கு அப்படின்றதான் இந்த ஃபீச்சர்ஸ்ல பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் நேஷன் ஸ்டேட்.
நேஷன் ஸ்டேட் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, கவர்மெண்ட் எக்ஸசைசஸ் அத்தாரிட்டி ஓவர் டிஃபைன் டெரிட்டரி அண்ட் பாப்புலேஷன். ஒரு கவர்மெண்ட் அப்படின்றவங்க குறிப்பிட்ட, இப்ப இந்தியன் கவர்மெண்ட்னா இந்தியன் மக்கள் மேலதான், நம்மளோட பாப்புலேஷன், நம்மளோட பவுண்டரிஸ்குள்ளாரதான் இவங்களோட டிசிஷன் அப்படின்றது பைண்டிங் ஆகும். சோ நேஷன் ஸ்டேட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட மக்கள் தொகை ஒரு குறிப்பிட்ட பவுண்டரியில இருக்காங்க. அவங்க எல்லாருமே ஷேர்டு நேஷனல் ஐடென்டிட்டியை மெயின்டைன் பண்றாங்க. லைக் இந்தியன்ஸ், அமெரிக்கன்ஸ், ரஷ்யன்ஸ், ஜாப்பனீஸ். ஸோ இந்த மாதிரி ஷேர்டு கல்ச்சரல் ஐடென்டிட்டியை அவங்க மெயின்டைன் பண்றாங்க. ஸோ அவங்களதான் நேஷன் ஸ்டேட்னு சொல்லுவாங்க. ஸோ டிஃபைன் பாப்புலேஷன் இருக்கு, பவுண்டரிஸ் இருக்கு, அண்ட் தே ஷேர் பேசிக் நேஷனல் ஐடென்டிட்டியை ஷேர் பண்றாங்க. அதுதான் நேஷன் ஸ்டேட். அண்ட் செகண்ட் டிஃபைனிங் ஃபீச்சர் இஸ் ரிட்டன் கான்ஸ்டிடியூஷன். கான்ஸ்டிடியூஷன் இருக்கணும், அதுதான். அது மேபி ரிட்டனா இருக்கலாம், லைக் யூஎஸ்ஏ, இந்தியா. அன்ரிட்டன் கான்ஸ்டிடியூஷனாவும் இருக்கலாம், லைக் யூகே. பட் ஆனா இந்த கான்ஸ்டிடியூஷன் என்ன செய்யறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, சுப்ரீம் லா ஆஃப் லேண்டா செயல்படுறாங்க. கான்ஸ்டிடியூஷன் கவர்மெண்டோட ஸ்ட்ரக்சர், பவர், லிமிடேஷன் எல்லாத்தையுமே வடிவமைக்கிறது தான் கான்ஸ்டிடியூஷனோட வேலை. It define the structure, powers and limitation of government. So constitution may be written or unwritten. Constitution அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கணும், கான்ஸ்டிடியூஷனை ஃபாலோ பண்ணி மக்களோட உரிமைகளை பாதுகாக்கணும். இது செகண்ட் ஃபீச்சர்ஸ். அண்ட் தேர்ட் ஒன் இஸ் செப்பரேஷன் ஆஃப் பவர். லைக் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி 3 ஆர்கன்ஸ் இருக்கு கவர்மெண்ட்ல: லெஜிஸ்லேட்டிவ், எக்ஸிக்யூட்டிவ் அண்ட் ஜுடிஷியரி. ஸோ தே ஹாவ் தர் ஓன் பர்பஸ். லெஜிஸ்லேட்டிவ்னா லா மேக்கிங் பாடி, எக்ஸிக்யூட்டிவ்னா லா இம்ப்ளிமெண்டிங் பாடி, அண்ட் ஜுடிஷியரினா லா இன்டர்பிரிட்டேட்டிங் பாடி. ஸோ எல்லாருமே இந்த மாதிரி தனித்தனி செப்பரேஷன் ஆஃப் பவர் ஏன் இருக்குன்னு பாத்தீங்கன்னா, பவர் அப்படின்ற விஷயம் ஒரே ஒரு ஆர்கன் கிட்ட மட்டும் கான்சென்ட்ரேட் ஆகக்கூடாது. அந்த மாதிரி ஆச்சு அப்படின்னா ஆர்பிட்ரியா அது மாறிடும், இல்லீகலா அதை யூஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், லெஜிஸ்லேட்டிவ் லா மேக்கிங் பாடின்னு சொல்லியாச்சு, இப்ப ஜுடிஷியரியே இல்ல. லாவை இன்டர்பிரிட்டேட் பண்றதுக்கு ஜுடிஷியரியே இல்ல. சோ அப்ப லெஜிஸ்லேச்சர் எந்த மாதிரியான லாவை வேணா எடுத்துட்டு வரலாமா? ஒருவேளை அது இல்லீகலா இருந்தா, மக்களை அது துன்புறுத்தனா, சோ அதனால என்ன செய்யறாங்கன்னா, ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு வேலை தராங்க. ஒருவேளை லெஜிஸ்லேச்சர் ஒரு தப்பான லாவை மேக் பண்ணாங்கன்னா, ஜுடிஷியரி அந்த லாவை கேன்சல் பண்ணுவாங்க. எக்ஸிக்யூட்டிவ் லாவை இம்ப்ளிமெண்ட் பண்ணலன்னா அவங்கள லெஜிஸ்லேச்சர் கேள்வி கேட்பாங்க. சோ இது செப்பரேஷன் ஆஃப் பவரையும் செப்பரேட் பண்றாங்க, கான்சென்ட்ரேட் ஆகாம. அதே நேரத்துல செக்ஸ் அண்ட் பேலன்ஸும் வைக்கிறாங்க. சோ இதுதான் பிரின்சிபல் ஆஃப் செப்பரேஷன் ஆஃப் பவர். நெக்ஸ்ட் ஒன் இஸ் கான்ஸ்டிடியூஷனலிசம். ஸோ கான்ஸ்டிடியூஷனலிசம் அப்படின்றது என்னன்னா, கவர்மெண்ட் இட் செல்ஃப் இஸ் லிமிட்டட் பை கான்ஸ்டிடியூஷன். நோபடி இஸ் எபோவ் தி கான்ஸ்டிடியூஷன் தான் கான்ஸ்டிடியூஷனலிசம். ஸோ கான்ஸ்டிடியூஷன் தான் சுப்ரீம் அத்தாரிட்டி. கான்ஸ்டிடியூஷன்ல என்ன சொல்லியிருக்காங்களோ அதுபடிதான் நடக்கணும். கான்ஸ்டிடியூஷனை விட யாரும் பெரிய ஆட்கள் கிடையாது. கவர்மெண்ட் இட் செல்ஃப், அது கவர்மெண்டா இருந்தாலும் கான்ஸ்டிடியூஷனோட லிமிடேஷனுக்குள்ளாரதான் இருக்கணும் அப்படின்றதுதான் கான்ஸ்டிடியூஷனலிசம். நெக்ஸ்ட் ஒன் இஸ் ரூல் ஆஃப் லா. ஸோ ரூல் ஆஃப் லா அப்படின்றது எவ்ரி ஒன் இஸ் ஈக்குவல் பிஃபோர் லா. அது ஈவன் பிரைம் மினிஸ்டரா இருக்கட்டும், பிரசிடென்டா இருக்கணும், எவ்ரி இண்டிவிஜுவல் மஸ்ட் ஒபே த லா. அதுதான் ரூல் ஆஃப் லா. நெக்ஸ்ட், ரெப்ரசன்டேட்டிவ் டெமோக்ரஸி. ரெப்ரசன்டேட்டிவ் டெமோக்ரஸினா பீப்புள் ரெப்ரசன்டேட்டிவ் எலெக்ட் பண்றாங்க. வேர் சிட்டிசன் எலெக்ட் தர் ரெப்ரசன்டேட்டிவ். எதுக்காக அப்படின்னு பார்த்தா, ஓட்டு போட்டு ஒரு ரெப்ரசன்டேட்டிவ தேர்ந்தெடுக்கிறாங்க. எதுக்காக? நம்ம மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள் இருக்கும், எல்லாருமே ஆட்சியே பண்ண முடியாது. சோ அதனால நம்ம எல்லாருமே ஓட்டு போட்டு நம்மளுக்கான ரெப்ரசன்டேட்டிவ்ஸ தேர்ந்தெடுக்கிறோம். அவங்க நமக்கு பதிலா ஆட்சி செய்வாங்க. சோ அதுதான் பிரின்சிபல் ஆஃப் ரெப்ரசன்டேட்டிவ் டெமோக்ரஸி. எக்ஸாம்பிள் இந்தியா. அடுத்தது வெல்ஃபேர் ஸ்டேட். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்த மாதிரி தான் வெல்ஃபேர் ஸ்டேட் அப்படின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா, கவர்மெண்டோட வேலை லா அண்ட் ஆர்டரை மட்டும் மெயின்டைன் பண்றது கிடையாது. இப்ப இருக்க மாடர்ன் கவர்மெண்ட்ஸ் எல்லாரும் எஜுகேஷன் ஃப்ரீயா ப்ரொவைட் பண்றாங்க, ஹெல்த் கேர் ப்ரொவைட் பண்றாங்க, எம்ப்ளாய்மெண்ட் ஸ்கீம்ஸ் இருக்கு, சோஷியல் செக்யூரிட்டி இருக்கு. ஸோ லா அண்ட் ஆர்டரை மட்டும் மெயின்டைன் பண்ணாம சொசைட்டிக்கு தேவையான எல்லா வெல்ஃபேரையும் செஞ்சு தரத்தை தான் வெல்ஃபேர் ஸ்டேட் அப்படின்னு சொல்லுவாங்க. டுடே மாடர்ன் கவர்மெண்ட் இஸ் ஆக்டிங் ஆஸ் அ welfare state. And next one is universal adult franchise.
எவ்ரி சிட்டிசன் ஏஜ்டு 18 இயர்ஸ் அண்ட் எபோவ் ஓட் போடலாம். ஸோ இதுதான் யுனிவர்சல் அடல்ட் பிரான்ச்சைஸ், நம்மளோட ஓட்டிங் ரைட்ஸை குறிக்குது. ஸோ எந்த டிஸ்கிரிமினேஷனும் இல்லாம, ஜெண்டர், ரேஸ், கேஸ்ட், ரிலீஜியன்லாம் இல்லாம ஒரு அடல்ட் சிட்டிசனா இருந்தா, 18 வயசுக்கு மேல இருந்தா அவங்க ஓட்டு போடலாம். ஸோ இட் வாஸ் ஒன் ஆஃப் தி ஃபீச்சர் ஆஃப் மாடர்ன் டெமோக்ரஸி. அண்ட் நெக்ஸ்ட் இஸ் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ். ஸோ பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்னா டெமோக்ரட்டியோட குரூஷியல் ரோல் பிளே பண்றாங்க. சோ ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி இல்ல, ஒரே ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி தான் இருக்கு. மல்டிபிள் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் கிடையாது. இல்ல பொலிட்டிக்கல் பார்ட்டிஸே இல்லைன்னா எலெக்ஷன்ல யாரு கண்டெஸ்ட் பண்ணுவா, யாரு கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணுவா, மக்களோட ஒப்பீனியனை யாரு ரெப்ரசன்ட் பண்ணுவா. சோ பொலிட்டிக்கல் பார்ட்டி இல்லைன்னா எலெக்ஷன் கண்டெஸ்ட் பண்ண ஆள் இருக்காது, கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ண முடியாது. சோ பொலிட்டிக்கல் பார்ட்டியோட வேலை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பீப்புளோட ஒப்பீனியனை ரெப்ரசன்ட் பண்றது, எலெக்ஷன்ல கண்டெஸ்ட் பண்றது, கவர்மெண்ட் ஃபார்ம் பண்றது, அப்போசிஷன் பார்ட்டிஸா இருந்து மக்கள் கிட்ட ரூலிங் பார்ட்டியோட குறைகள் ஏதாச்சும் இருந்தா கொண்டுட்டு போய் சேர்க்கறது. சோ இதுதான் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸோட வேலை. ஒரு இப்ப இருக்க மாடர்ன் கவர்மெண்ட் டெமோக்ராட்டிக் சிஸ்டம்ல இருக்கணும் அப்படின்னா பொலிட்டிக்கல் பார்ட்டி இஸ் crucial element of modern government. And next one is independent judiciary. ஸோ இண்டிபெண்டன்ட் ஜுடிஷியரி அப்படின்றது மாடர்ன் கவர்மெண்டோட இம்பார்ட்டன்ட் எலமெண்ட். ஸோ ஜுடிஷியல் சிஸ்டம் தான் நம்மளோட ஃபண்டமெண்டல் ரைட்ஸை ப்ரொடெக்ட் பண்றாங்க, லாஸை இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க வித்தவுட் இன்டர்ஃபியரன்ஸ் ஃப்ரம் அதர் பிரான்ச்சஸ் ஆஃப் கவர்மெண்ட். லைக் கோர்ட் என்ன செய்யறாங்க, நம்மளோட ஃபண்டமெண்டல் ரைட்ஸை ப்ரொடெக்ட் பண்றாங்க. கான்ஸ்டிடியூஷனுக்கு அகைன்ஸ்டா ஏதாச்சும் லா கொண்டுட்டு வந்தாங்கன்னா அதை நல் அண்ட் வாய்ட்னு டிக்ளேர் பண்றாங்க, ஜஸ்டிஸை ப்ரொடெக்ட் பண்றாங்க. சோ இண்டிபெண்டன்ட் ஜுடிஷியரி அப்படின்றது ஆர்பிட்டரினஸ்ல இருந்து மக்களை பாதுகாக்கிறதுக்கு தான் ஜுடிஷியரி இருக்கணும். அந்த ஜுடிஷியரி ஒரு இண்டிபெண்டன்ட் பிரான்ச்சஸா இருந்துச்சு அப்படின்னு சொன்னா ரைட்ஸை ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க, கான்ஸ்டிடியூஷனை ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க, லா அண்ட் ஆர்டரை ப்ரிவைல் பண்ண முடியும். ஸோ தீஸ் ஆர் ஆல் தி எசென்ஷியல் ஃபீச்சர்ஸ் ஆஃப் மாடர்ன் கவர்மெண்ட். ஸோ ஒன்ஸ் அகைன் ஒரு ஸ்மால் ரிவிஷன் கொடுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல்ல கவர்மெண்ட்னா என்ன, கவர்மெண்ட் எதுக்காக இருக்கு, அதோட இம்பார்ட்டன்ஸ், ஆரம்ப காலகட்டத்தில இருந்தே கவர்மெண்ட் அப்படின்ற ஒரு விஷயம் இப்ப மாடர்ன் கவர்மெண்ட் மாதிரி இருந்துச்சா, அப்படி மாடர்ன் கவர்மெண்ட் இல்லைன்னா கவர்மெண்டோட எவல்யூஷன் என்னன்னு. சோ நம்ம அதுல ஏன்ஷியன்ட் பார்த்தோம், ஏன்ஷியன்ட்ல அரிஸ்டோக்ரசி, ஒலிகார்கி, மொனார்கி, ஏன்ஷியன் கிரீஸ்ல இருந்த டெமோக்ரஸி பார்த்தோம். அண்ட் தென் மீடியவல்ல என்ன இருந்துச்சுன்னா ஃபியூடாலிசம் இருக்கு, சர்ச்சோட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு. அண்ட் மூவிங் ஆன் டு மாடர்ன் கவர்மெண்ட், மக்கள் எல்லாரும் மன்னர் ஆட்சி மத்த எல்லா வகையான ஆட்சிகளையும் வெறுக்கிறாங்க. அதனால அவங்க ஃப்ரீடம் வேணும்னு நிறைய ரெவல்யூஷன் வருது. அதுல ஹிஸ்டாரிக்கல் ரெவல்யூஷன் 3, அமெரிக்கன் ரெவல்யூஷன், குளோரியஸ் ரெவல்யூஷன், பிரெஞ்சு ரெவல்யூஷன். ஸோ அந்த ரெவல்யூஷன் எப்படி மாடர்ன் கவர்மெண்ட்டை ஷேப் பண்ணுச்சு அப்படின்றத பார்த்தோம். இப்ப இருக்க டெமோக்ரஸி எந்த மாதிரியான ஒரு ஃபீச்சர்ஸ் டெமோக்ரஸில இருக்குன்னு பார்த்தோம். ஆஃப்டர் தட் மாடர்ன் கவர்மெண்ட்டுக்கான ஃபீச்சர்ஸ் என்னென்னு பார்த்தோம். ஸோ இதோட இந்த கிளாஸை கன்க்ளூட் பண்றேன். தேங்க்யூ.